கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25, 26, 27 முதல் பகுதி அதுவரை வாசிக்க கேட்கலாம். Luke's Gospel, 2nd chapter, verses 25, 26 and 27. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. புதிய ஏற்பாட்டின் துவக்கத்தில் ஒரு தேவனுடைய மனிதனை குறித்ததான ஒரு தெளிவான சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. This is the clear history about a man of God who lived in the early part of the New Testament period. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தோற்றத்தின் நாட்களிலே வாழ்ந்த ஒரு தெய்வீகமான ஒரு மனிதன். The man who lived a devout life in the beginning days of Jesus Christ. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். He by the inspiration of the Holy Ghost came to the temple of God. அவனுடைய பெயர் சிமியோன். His name was Simeon. இவனுக்கு சில வாக்குத்தத்தங்கள் அருளப்பட்டிருந்தது. And there were some promises given to him. கர்த்தர் அதை அவனுக்கு நிறைவேற்றி காண்பித்தார். And the Lord fulfilled those promises. இன்றைக்கு இந்த சிமியோனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிறது நலமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Today I believe that it will be good for us to compare the life of Simeon to ours. ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. An individual man's life is most important. ஏனென்றால் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா பூரணத்தை நோக்கி பயணப்பட வேண்டியது அவசியம். Because everyone has a soul and towards that soul going journeying towards it is most important. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவியின் ஏவுதல் இருந்தது. Here in the man's life we see that the moving of the spirit. பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் என்பது ஒரு தனி மனித வாழ்வில் இருக்குமானால் அந்த மனிதன் தோற்று போக மாட்டான். If there is a moving of the Holy Spirit in an individual person's life, he will never fail. பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஏவுதல் என்கிற ஒரு தன்மை இருக்கிறது. There is an inspiration of the Spirit. பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, அது புதிய ஏற்பாட்டிலும் உண்டு. It is both found in the Old Testament and in the New Testament. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஏவும் பொழுது அவனை சரியான இலக்கை நோக்கி அவர் கொண்டு போகிறார். When the Holy Ghost is moving a person, it is leading him to the right mark. எப்படி ஒரு மனிதனுக்கு பரிசுத்த ஆவியின் ஏவுதல் கிடைக்கும்? How can a man receive this inspiration of the Holy Ghost? அப்படினா அவன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? If so, how should he have lived? இத குறித்து நாம் இந்த மாலை வேளையிலே சிந்திப்பது நலமாயிருக்கும். It will be good that we meditate this evening about it. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுகிறார்கள். Some of them are getting filled in the Holy Spirit. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியிலே களி கூறுகிறார்கள். Some of them are rejoicing in the Holy Spirit. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியிலே ஆராதிக்கிறார்கள். Some of them are beginning in the Holy Spirit. ஒரு சிலர் பரிசுத்த ஆவியிலே பேசுகிறார்கள். Some of them are speaking in tongues in the Holy இப்படி Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பலதரப்பட்ட கிரியைகளை நாம் அறிந்திருக்கிறோம். Like this we can see many activities of the Holy Ghost. ஆனால் இதிலே பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே இவன் தேவாலயத்திலே வந்து உட்கார்ந்திருந்தான். But he by the moving of the Holy Ghost came and sat in the temple of God. இவனுடைய மைண்ட்ல அந்த ஏவுதல் இருந்து கொண்டே இருந்தது. There was a moving in his mind about this always. அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதல் அவனை வேற எங்கும் கொண்டு போகவில்லை, தேவாலயத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்திருந்தது. That inspiration of the Holy Ghost did not take him anywhere else but to the temple of God. ஆவியின் ஏவுதல் ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அவன் சுத்தி சுத்தி கடைசில தேவாலயத்துல தான் வந்து நிற்பான். When a man is having the inspiration of the Holy Ghost, definitely he will go round and round and come back to the temple of God. ஏனென்றால் அந்த ஆவியின் ஏவுதல் அதுதான் அந்த ஆவியானுடைய இலக்கு. தேவாலயம் தான், தேவ சமூகம் தான் ஒரு மனிதனுடைய இலக்கு. Because the temple of God is the mark of the Holy Ghost and the presence of God or the temple of God is the mark of the man of God. நான் இந்த மனிதனுடைய 10 விதமான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I would like to tell about this man's 10 characters. நீங்கள் நோட்லயும் எழுதிக் கொள்ளலாம், இருதயத்திலும் எழுதிக் கொள்ளலாம், மனதிலும் எழுதிக் கொள்ளலாம். You can write this both in your notebook, in your mind and in your heart. எங்கனாலும் எழுதிக் கொள்ளலாம், எங்கனாலும் எழுதிக் கொள்ளலாம். Wherever you want you can write. நீங்கள் அதை சரியான விதத்தில் பயிற்சி வைக்க வேண்டும். You should practice this rightly in your life. எழுதுவது சுலபம். It's good to write. பிரசங்கம் பண்ணுவது அதைவிட சுலபம். It's easy even to preach. கேட்பது அதைவிட சுலபம். And hearing is most easiest. ஆனா இதை செயல்படுத்துவதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. But to apply this in our life is most important. முதலாவது அவனுடைய பெயர். Firstly his name. அவனுடைய பெயர் சிமியோன். His name was Simeon. முதலாவது அவனுடைய பெயருடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்வோம். Firstly we have to understand the meaning of his name. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Genesis chapter 29 verse 3 when we see அங்கே லேயாள் தன்னுடைய இரண்டாவது பிள்ளைக்கு இந்த பெயரை வைக்கிறாள். Here Leah was naming his second son. நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இன்னும் எனக்கு தந்தார் என்று சொல்லி
அவள் அவனுக்கு சிமியோன் என்று பெயர் வைத்தாள். The Lord saw that I am being counted very low, and therefore he gave me another son and named him Simeon. லேயாள் கூச்ச பார்வை உள்ள ஒரு பெண். Leah was tender-eyed. ஆனால் அவளுக்குள்ளே இந்த சிமியோன் உருவாக்கப்பட்டான். But in him was Simeon formed. நாம் மாம்சத்துல பலவீனர்களாக இருக்கலாம். We might be weak in our flesh. ஆவிக்குரிய பிரகாரம் நமக்குள்ள பல தோல்விகள் இருக்கலாம். There might be many failures in our spiritual life too. உலக பிரகாரமாக சில திறமைகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். In the worldly life we might not have certain talents. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை கனம் பண்ணாமல் இருக்கலாம். Or the others might not honor us. அவள் சொல்லுகிறாள், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை மனிதன் கேட்காவிட்டாலும் என் தேவன் கேட்டார் என்று சொன்னாள். And she said that I was hated, man has not heard me but God has heard me. அதாவது யாக்கோபு அதை குறித்து கண்டுகொள்ளவே இல்லை. Jacob did not bother about her at all. ஆனால் தேவன் அவளுடைய அற்பமான தன்மையை கண்டு அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். But God looked her state and the Lord was merciful on her. நமக்குள்ள வெளியரங்கமாக பல தோல்விகளும் பலவீனங்களும் இருந்தாலும் நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள பல தெய்வீகங்களை நாம் உருவாக்க வேண்டியது அவசியம். We too might have failures in an external way, but internally we should develop our divinity. எத்தனையோ கண்ணு தெரியாதவர்கள் பெரிய பெரிய கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். Many blind people have been great spiritual scholars. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறார்கள். Many sick people were becoming great scientists. இப்படி நம்ம உலகத்துல பார்த்தால் ஒன்றுமே இல்லாதவர்கள் பெரிய காரியங்களை சாதித்ததை நான் பார்க்க இயலும். We can see in the world that people who are nothing have done great things in the world. ஒரு பையனுக்கு வலது கை இல்லையாம். One boy did not have his right hand. ஆனால் அவன் ஒரு ரெஸ்லிங்ல கொண்டு போய் அவனை சேர்த்து விட்டார்கள். But they joined him into wrestling. அவனுக்கு அந்த குரு ஒரு கை இல்லைன்னு சொல்லி அவனை அற்பமாய் எண்ணவில்லை. And they did not count him mean because he had no hand. அவனுடைய தகப்பன் கொண்டு போய் என் பையனுக்கு ஒரு கை இல்ல, ஆனா இவனை ஏதாவது பண்ண முடியுமா, இவனுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுங்களேன்னு சொன்னான். His father went and said, my son has lost one of his hands, but you must somehow teach him this art. இந்த பையனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போனான். எல்லாரும் போல நம்மளும் அந்த சண்டையை கற்றுக்கொள்ளணும். And this boy also with much interest went and want to learn that wrestling like the others. அப்ப அங்க இருந்த பையங்களுக்கு மத்தியில இவனை பார்த்தா ஒரு கை இவனுக்கு என்னது கிடையாது. சண்டைக்கு மெயினா என்னது அதுதான் தேவை. In the midst of all of the boys, he had not had one hand, and that was most important for wrestling. ஆனா அந்த தகப்பனுக்கு ஆசை. But that father liked it. இந்த பையனுக்கு ஆசை. And this boy also desired. அந்த குரு சொன்னாராம், ரைட் நான் இவனை ட்ரெயின் அப் கொடுக்கிறேன்னு சொன்னாராம். And that master said that he would somehow train him. எல்லாரும் போல இவனுக்கும் ட்ரெயினிங் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. As to the others, this boy also was trained. ஒரு லிமிட் வரைக்கும் இவனுக்கு நல்ல ட்ரெயின் அப் கொடுத்தாராம். To a certain limit he was trained well. ஆனா ஒரு கை தான். But only one hand. ஒரு குறிக்கப்பட்ட காலம் டைம் வந்தபோது when a certain time came, ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இன்னொரு ஆள்கிட்ட மோத வேண்டிய ஒரு நேரம். It was a time that each of them should wrestle with the others. கடைசில இவன் இன்னொரு ஆள்கிட்ட மோத வேண்டிய ஒரு டயத்துக்கு இவன் கொண்டு வரப்பட்டான். Finally this boy was landed up to a situation where he has to wrestle with the other. ரெண்டு கை உள்ளவன்லாம் அவன்கிட்ட தோத்து போயிட்டான். All those who had two hands failed with him. ஆனா இப்போ ஒரு கை உள்ளவன் யார்கிட்ட போய் ஒரு சாம்பியன்ட்ட மோத போறான். But he who had one hand was wrestling with the champion. ஆனா குரு பெரிய நம்பிக்கையில நிக்கிறாரு. But the master had a great hope on him. பையனும் கூட நம்பிக்கையோட போய் நிக்கிறான். I mean, and the boy had gone with great hope. அப்போ எதிர வந்தவன் இவனை ரொம்ப அற்பமானிட்டான். ஏன்னா இவனுக்கு ஒரு கை கிடையாது, ஒரே தட்டல தட்டிடலாம்னு சொல்லி. Therefore the opponent had he counted him mean because he had only one hand. போட்டி தொடங்கினது. And the competition began. இவன் இந்த ஒரு கையை வச்சு சமாளிச்சுக்கிட்டே வந்தான். And he with one hand was tackling. சமாளிச்சு வரும்போது குரு ஏற்கனவே இவனுக்கு தனியா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்திருந்தான். The master had already given him a special training for this. எந்த பையங்களுக்கும் அந்த ட்ரைனிங் அவன் கொடுக்கல. He did not give any other boy this training. இவனுக்கு மட்டும் ஒரு கைங்கிறதுனால இவனுடைய கைக்கு ஏத்த மாதிரி ஒரு ட்ரைனிங். அதுல யார் நின்னாலும் அவன் சமாளிச்சிடுவான். He alone was given the training because he was with one hand and whoever comes he will handle him. அதனால இவன் அந்த கைக்கு நேரம் வர்றதுக்காக இவன் சமாளிச்சுக்கிட்டே இருந்தான். Therefore when as he was coming towards that hand he was tackling him. ஒரு டைம்ல அந்த சாம்பியன் இவனுடைய கைவாகுக்கு ஏற்றோன்னமா வந்துட்டான். At one time the champion also came into his hands. அடுத்த செகண்ட் இந்த ஒரு கையை வச்சு அவனை தூக்கி எறிஞ்சிட்டான். The next second he caught him with his hand and threw him off. அவன் வின் பண்ணான்னு நான் ஒரு புக்ல படிச்சேன். And I read that he had won it. அந்த குருவுக்கு ஒரு நம்பிக்கை. And that master had a hope. எப்படி ஆயினும் இவனை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி. Somehow he has to overcome. ஆனா சரீரத்துல அவனுக்கு ஊனம் இருந்துச்சு, ஆனா ஜெயிக்க வைத்தார்.
But he was lame in his body, but he made him the அதுபோல victor. நம்முடைய வாழ்க்கையில கூட எவ்வளவோ தோல்விகள் மனிதர்கள் காணும்படியாக வெளியரங்கமாக மறைமுகமாக நமக்குள்ளேயே இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்படிலாம் நமக்குள்ள பல போராட்டங்கள் இருக்கிறது. Like this, as people are seeing externally and within ourselves, and inferiority complex within us, we have many failures. ஆனா இவைகளுக்கு மத்தியில நாம் அற்பமாய் எண்ணப்படுவதை தேவன் கண்டு நம்மை விலையேற பெற்றவர்களாய் மாற்றும்படியாக நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். But in the midst of this, saying that the Lord is seeing us, that we are counted mean, and God wants to do great works through us. அதுதான் தேவனுடைய வித்தியாசமான எதிர்பார்ப்பு. That is the different expectation from God. அவருடைய குதிரைகள் நாம். அவருடைய குதிரைகள் நாம். And we are his horses. அதனால நாம் ஆயத்தமான போதும் கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். Therefore we will be ready for it, and the Lord will give us victory. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse is prepared for the battle, but safety is of the Lord. ஏன் அவனுக்கு சிமியோன் என்று பெயர் வைத்தார்? Why was he named as Simeon? அதுக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் எனக்கு தந்தார். And வாசிங்கள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். இவனையும் எனக்கு தந்தார். And she said, he hath given me this son கர்த்தர் also. உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறார்னு பாருங்க. See what the Lord has given to you. இந்த உலகத்துல கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறார்? What all the Lord has given to us in this world. ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்திருக்கிறார். He has given us life, strength and health. ஞானம் கொடுத்திருக்கிறார். He has given us wisdom. அறிவு கொடுத்திருக்கிறார். He has given us knowledge. மற்றவர்களை காட்டிலும் நம்மை மேன்மையாக வைத்திருக்கிறார். Much more than the others, he has kept us in a great position. பணம் He has கொடுத்திருக்கிறார். given us money. பொருள் கொடுத்திருக்கிறார். He has given us things. வீடு He கொடுத்திருக்கிறார். has given us houses. குடும்பம் He has கொடுத்திருக்கிறார். given us families. சந்ததி கொடுத்திருக்கிறார். He has given us generations. எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். He has given us all facilities. நீங்க உங்களை விட மேல ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவன மாதிரி நம்ம இல்லையே அப்படின்ட்டு நம்ம ஏக்கத்துல இருக்க கூடாது. உங்களை விட தாழ்ந்தவங்களை பாருங்க, இவங்களை விட நம்மளை உயர்த்தி வச்சிருக்காருன்னு சொல்லும்போதுதான் அதுதான் உண்மையான நன்றியுள்ள அனுபவம். But keeping one higher than you, you should not see that you are not like him, but see the ones who are lower than you, and thank God for the greatness that he has given to you. ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. The gifts of the Holy Spirit is given to each one of them according to his needs. நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தால் அடிமையாக இரு, சந்தோஷமா இரு. If you are called as a slave, be a slave. நீ சுயாதீனனாய் அழைக்கப்பட்டிருந்தால் சுயாதீனனாய் இரு. If you are called to be free, be free. கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறார்? What has the Lord given to you? எனக்கு இத படிச்சு பார்த்த உடனே அதான் யோசிச்சேன், கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். When I read this, she said, the Lord has given me a name named Simeon. நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்களேன். You have a list. உங்க அறிவுக்கு வந்த பின்பு கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறார்? After you have come to this religion, what all the Lord has given to you? போட்டுட்டே இருக்கலாம். You can just have the list. ஒவ்வொரு நாளும் கர்த்தர்ட்ட இருந்து நம்ம நெஞ்சிட்டே இருக்கிறோம், ஆங்கிட்டே தான் இருக்கிறோம். தா 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 தான் இந்த அப்பாட்ட பிள்ளை கேட்கிற மாதிரி, அட்டை தன்னுடைய அட்டைக்கு குமாரத்தை அட்டையிட்ட கேட்ட மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். சிமியோன் என்றால் கேட்குதல் என்று அர்த்தம். Every day we are asking of the Lord, as the horse leech is asking, give and give, and Simeon means one who is asking of the Lord. அவள் கேட்டாள், கர்த்தர் தந்தார். She asked and the Lord gave him. உனக்கு கர்த்தர் என்ன நன்மை செய்யல? What goodness did not the Lord do for you? எல்லாவற்றையும் கர்த்தர் தந்திருக்கிறார். He has given everything. மற்றவர்களை காட்டிலும், more than the others, உன்னுடைய குடும்பத்தாரில் உள்ள சகோதர சகோதரிகளை காட்டிலும், more than your brethren and your some brothers and sisters. கர்த்தர் உன்னுடைய அற்பமான மற்றவர்கள் உன்னை அற்பமா எண்ணுவது அவருக்கு விசனமா இருந்து உன் தலையை உயர்த்துவது அவருக்கு சித்தமா இருக்கிறது. The Lord was grieved, saying that you are counted mean and wanted your head to be lifted up. இரண்டாவதாக, secondly, அவன் எருசலேமில் இருந்தான். he was dwelling in Jerusalem. சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். Simon, whose name was, he was dwelling in Jerusalem. ஒரு தேவனுடைய பிள்ளை எருசலேமில் இருக்க வேண்டும். A man of God should be in Jerusalem. எந்த சூழ்நிலையிலும் எருசலேமை விட்டு நம்ம வெளியே போகவே கூடாது. In any situation we should not go out of Jerusalem. எருசலேமுடைய ஒரு அர்த்தம் சபை. Jerusalem is the church which is being formed. இன்னொரு அர்த்தம் சமாதானம். Next meaning is peace. மூன்றாவது அர்த்தம் இசைவினைப்பான நகரம். Third meaning is it's a city fit with நான்காவது அது ஒரு ஐக்கியத்தை காண்பிக்கிறது. Fourthly, it shows a fellowship. எல்லா 12 கோத்திரமும் அங்கங்க இருந்தாலும் அவங்க சேர்றது எங்கதான் எருசலேம்ல தான் வரும். Although 12 tribes are found in different places, they should gather in a place called Jerusalem. சங்கீதக்காரன் சொல்கிறான், எருசலேம் இசைவினைப்பாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறது. Psalmist says that Jerusalem is a city which is fitly framed. 122ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்படுகிறது. Psalm 122 verse 3 we see Jerusalem is built as a city that is compact together. அது ஒரு இசைவினைப்பானது.
It is compact together. உடைச்சு அதை கிளியர் பண்ணி பாலிஷ் பண்ணி அழகா எசைச்சுக்கிட்டே வருகிற ஒரு அனுபவம். It is a place which is broken and which is framed on fitly framed. நாம எல்லாரையும் சும்மா வச்சா நம்மளால இணைக்க முடியாது. If we are just kept like that, we cannot be united. இந்த ரட்சிப்பு, this salvation, இந்த மனம் திரும்புதல், this repentance, இந்த வசனங்கள், this verses, இது இந்த ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் தான் நம்மளை உடைச்சு உருவாக்கி இணைஞ்சிட்டு இருக்கு. இசைவனைப்பாய் மாற்றிக்கொண்டே வருகிறார். the paths that our Lord is leading us is only making us fitly framed. இந்த எருசலேமிலே நாம் வாழ வேண்டும். We should live in just Jerusalem. இன்னைக்கு अनेகர் எருசலேமிலே இல்ல. Many of them are not found in Jerusalem. எருசலேமை விட்டு போனா என்ன நடக்கும்? What will happen if you go out of Jerusalem? எருசலேமை விட்டு ஒருத்தன் போனானா என்ன நடக்கும்? What will happen when one goes out of Jerusalem? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Luke's Gospel chapter 10 verse 30, when we see, அங்கே ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணப்பட்டான். then a man went on from Jerusalem to Jericho. அப்படி போகும் பொழுது ஒரு கள்ளர் கையிலே அகப்பட்டான். When he went like this, he fell among thieves, அவனை குற்றுயிராய் போட்டு விட்டார்கள். and they left him half dead. அந்த எருசலேமிலிருந்து பயணப்பட்டவனுடைய அவனுக்கு கிடைத்த லாபம் என்ன? What was the gain that he got when he left Jerusalem? பாதி உயிர் போய்விட்டது. Half the life is gone. சபையை விட்டு வெளியே வரும் பொழுது, When you go out of the church, ஐக்கியத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, when you go out of the fellowship, சமாதானத்தை விட்டு வெளியே வரும் பொழுது, when you go out of peace, ஐக்கியத்தை விட்டு இசைவனைப்பான தன்மையை விட்டு வெளியே வரும் பொழுது, when you go out of the fitly framed situation, நமக்கு பாதி உயிர் போயிருது. half life is gone. அதுக்கு பிறகு அவன் எருசலேமுக்கும் போகல, எரிகோவுக்கும் போகல. After that, he neither did go to Jerusalem nor to Jericho. அவன் போய் சேர்ந்த இடம் எது? Where was the place he went to? எங்க போனா? சத்திரத்துல கொண்டு போய் போட்டு போயிட்டாங்க. He was put up into an inn. பாருங்க, அவனுடைய துவக்கம் எங்க, முடிவு எங்க, இப்ப இருக்கிற இடம் எங்க? See, where was his beginning, his end, and where was the place he is now? எருசலேமில் வாழ்வது என்பது தேவனோடு வாழ்வது. ஏனென்றால் அது மகாராஜாவின் நகரம். Living in Jerusalem is living with God, because it's the city of the great king. தேவனோடு நாம் வாழணும். We should live with God. இன்னைக்கு ஒரு சிலர் எருசலேமை விட்டு போகாதன்னா போயிடுறாங்க. Today, when we say some of them not to go out of Jerusalem, they go. அந்த மனுஷன் போய் கடைசில அகப்பட்ட இடம் வந்து கள்ளன் கையில சிக்கிட்டான். That man went and then fell among thieves. சபையை விட்டு கொஞ்சம் போனினா போதும், உன்னை அவன் தூக்கிட்டு போயிடுவான், திருடன் கொண்டு போயிடுவான். If you just go a little away from the church, you will be caught off by the thieves. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். The thief is coming to steal and to destroy, and he is coming for nothing else. சிமேயி என்கிற ஒரு மனிதனை பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். We can see of a man called Shimei. அவன் சவுலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு நபர். He was belonging to the family of Saul. அவன் என்ன செய்தான்? தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் போய் கொண்டிருந்த பொழுது இவன் வழியெல்லாம் அவனை தூஷித்தான். When David was fearing Absalom and was going to the wilderness, he was teasing all the way. அதாவது தூஷித்தான் தான், சும்மா இல்ல. Teasing means he did not just tease him just ordinarily. நம்ம ஆளுங்க கோவம் வந்தா மண்ணெல்லி போடுறாங்க பாருங்க, அவன் கல்லெல்லி போட்டான். As we get angry, we put on mud, he is putting on stones. செத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போன்னு ரோடெல்லாம் அவனை கல் எறிஞ்சு மண்ணெல்லி போட்டு தூசிச்சுக்கிட்டே இந்த பொம்பளைங்க மாதிரி வந்துகிட்டே இருந்தான். He is saying, thou son of Belial, you get lost, and as women, he was cursing him all the way. நம்ம ஆளுங்களும் அப்படி செஞ்சீங்கன்னா அது தவறு. If you should do like this to our people, it's wrong. நீங்க அமைதியா இருந்துட்டு போனா கர்த்தர் யுத்தம் செய்வார். If you go silently, the Lord will work for you. இந்த சீமை என்ன பண்ணிட்டான்? வழியெல்லாம் மண்ணெல்லி போட்டு கல்லெல்லி போட்டு தொலைஞ்சு போன்னு சொன்ன உடனே தாவீது கூட இருந்தவன்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. When this Shimei was cursing him all the way, throwing stones and asking him to get lost, the people with David were angry. அவனை வெட்டிடட்டுமான்னு கேட்டாங்க. They asked him if they can cut him off. தாவீது சொன்னான், David said, என்னைய தூஷிக்கிறதுக்கு கர்த்தர் இவனை ஏற்பாடு பண்ணி அனுப்பி இருக்கிறார். the Lord has prepared this man that he might curse me. அவர் சொல்லி இருக்கும்போது அவன் என்ன செய்யறது? விடுன்னு சொல்றான். If the Lord had admitted him, you leave him like that. இப்ப தாவீது தொலைஞ்சு போயிடுவான்னு நினைச்சான். இவன் தொலைஞ்சு போல, திருப்பி புதுசா வந்துட்டான். Now he thought that David will get lost, but he came again new. இவன் திரும்பி வந்துட்டான். உடனே ஃபர்ஸ்டா போய் மன்னிப்பு கேட்டது யாருதான்? இவன் பெந்தேகோஸ்காரன். உடனே போய் மன்னிப்பு கேட்டான். When he came back, he was the first person, because he was a Pentecostal man. He went and asked for forgiveness. ஓடி போய் கால்ல விழுந்து, ராஜாவே எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, அதை நான் மனசுல கூட வச்சுக்காதீங்க, அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்டான். அவன் இப்பதான் உடஞ்சி நொறுங்கி திரும்பி வந்திருக்கான். அதனால சரி நீ போயிட்டு வந்துட்டான். He was a king, and he said, "O king, you just forgive me for what I had done," because he was newly appointed as king. He said, it's all right for him. ஆனா தூஷித்தல் என்பது ஒரு பெரிய குற்றம். அதுக்கு இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது நியாய தீர்ப்பு ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு கிடைக்கும். But cursing is a great fault, and for that we will get the judgment one day or the other. ஏன்னா நம்ம நரகத்துக்கு போறது இல்ல. Because we are not getting angry like this. ஆண்டவர் மன்னிச்சிராரு. And God is forgiving us. ஆனா
அந்த தூஷித்ததுக்கு ஏற்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஏதாவது ஒரு விதத்துல எங்கேயாவது வாங்கிடுவோம். According to our cursing, we will receive the judgment somewhere or the other. முதலாம் ராஜாக்கள்ல பார்க்கும் பொழுது When we read in 1 Kings, இரண்டாம் அதிகாரம் chapter 2, 36ஆம் வசனத்துல சாலமோன் சீமையை கூப்பிட்டு சொன்னா, நீ எக்காரணத்தை முன்னிட்டு எருசலேமை விட்டு போக கூடாது. verse 36, Solomon is calling and asking Shimei not to leave Jerusalem at any cost. நீ எருசலேம்லயே ஒரு வீடு கட்டி உட்கார்ந்துக்கோ. You should build a house in Jerusalem and be there. நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீனா, If you want to be alive, நீ சாகாம இருக்கணும்னு ஆசைப்பட்டீனா, if you desire to not to die, நீ எங்கே இரு? where should you be found? நீ இங்கேயே இருந்து. You be here itself. வேற எங்கேயும் நீ போயிடாத. Don't go anywhere else. நீ எருசலேமிலே உனக்கு ஒரு வீட்டை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கேதானே குடியிரு. You build thee an house in Jerusalem and dwell there and go not forth thence anywhere whither. அதுக்கு இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? And what was the word he said for that? 38ல verse 38. அது நல்ல வார்த்தை. That's a good word. நான் இனிமே வெளியே போவேனா நான் இங்கேயே தான் இருப்பேன்டா. And I will never go out of this place, I will be here. அவனுக்கு பிரச்சனையே இல்ல. And he had no problem. ஆனா என்ன நடந்தது? But what happened was, அவன் ஒரு வார்த்தை சொன்னான், நீ வெளியே போய் எருசலேமை விட்டு தாண்டி கீதரோன் ஆற்றை கடந்தினா நீ செத்தன்னு சொல்லிட்டான். but he said one word, that on the day that thou goest out and passed over the brook Kidron, thou shalt die. அவ்வளவுதான். அதோடு சீமையை ஒரு வீட்டை கட்டிட்டு எங்க உட்கார்ந்துட்டான்? எருசலேமிலே உட்கார்ந்துட்டான். From that day Shimei built a house in Jerusalem and dwelt there. சீமையை அநேக நாள் எருசலேமில் இருந்தான். For many days Shimei dwelt in Jerusalem. 3 வருஷம் கடந்த பின்பு 39ஆம் வசனத்துல In verse 39, after 3 years, 3 வருஷம் கழிச்சு அவன் வேலைக்காரன் ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவன்கிட்ட இருந்து and one of his servants ran away from that place. 2 பேர் அவன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க வெளியாள்கிட்ட ஓடி போயிட்டாங்க. 2 of his servants who was working with him went away with another person. அவனை தேடுற சாக்குல இவன் எங்க வந்துட்டான்? கீதரோன் ஆற்றை தாண்டிட்டான். And with that blame of searching them, he crossed Kidron. இவன் என்ன நினைச்சிட்டான்? 3 வருஷம் ஆச்சு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு எருசலேமை விட்டு வெளியே வந்தான். செய்தி ராஜாவுக்கு கிடைத்தது. அவன் இவனை கொன்று போட்டான். He thought that 3 years has gone by and the king would have forgotten of his promise, and when he went out, the king killed him. எருசலேமை விட்டு வெளியே வர்ற அன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல பல தோல்வி மரணம் வரும். From the day we leave Jerusalem, from that day onwards in our spiritual life there comes many failures. எந்த சூழ்நிலையிலும் எருசலேமுக்கு விட்டு வெளியே வரக்கூடாது. நீ வெளியே எங்கேயாவது இருந்தா எருசலேமுக்கு போயிடு. In any situation, don't come out of Jerusalem. If you are somewhere outside, go into Jerusalem. எங்கேயாவது நீ தப்பி தவறி வெளியே எங்கேயாவது போயிட்ட, எங்கேயாவது சிக்கிக்கிட்டேன்னா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தோடு நீ புறப்பட்டு எருசலேமுக்கு ஓடி வந்துரு. If you are caught somewhere else by any cause, by this message, you go back to Jerusalem. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்க 9ஆம் வசனத்தை பாருங்கள். Ezra chapter 7 verse 9. 5ஆம் மாதத்தில் முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பாத்தீங்களா? புறப்பட்டு வந்து சேர்ந்துட்டான். He got up and came to that place. என்னைக்கு புறப்பட்டது? When did he leave? முதலாம் மாதம் முதல் தேதியில புறப்பட்டான். 5ஆம் மாசம் முதல் தேதியில வந்து சேர்ந்தான். On the first day of the first month he began to go, and on the first day of the 5th month he came and joined Jerusalem. பாபிலோன்ல இருந்து இவன் எருசலேமுக்கு வர்றதுக்கு இவனுக்கு எத்தனை மாசம் ஆச்சு? 4 மாசம் ஆச்சு. It took 4 months for him to come from Babylon to Jerusalem. நீ வெளியே இருந்து சபைக்கு வர்றதுக்கு பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? For you to come from outside to this church, how many years since you're born? எத்தனை வருஷம் கழிச்சு எருசலேமுக்கு வர்றீங்க? After how many years are you coming to Jerusalem? ஆனா அவன் வெளியே இருந்தான். ஆனா கர்த்தர் கிருபையினால் அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். But he was outside, but graciously they brought him to இந்த Jerusalem. எருசலேமுக்கு வந்த பின்பு நாம எருசலேமை விட்டு வெளியே போக கூடாது. After coming to Jerusalem, we should not go out of Jerusalem. அடுத்து அவன் நீதி நிறைந்தவன். Nextly, he was full of justice. அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவன். He was just and devout. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீதி என்றால் என்ன? What is meaning of justice to a person? முதலாவது நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Firstly, we should be justful. நீதி என்பது முதல் தேவனுடைய பிள்ளைக்கு நீதி என்பது ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறது. Justice shows, firstly it shows the baptism. மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. Matthew 3:15 it is said, suffer it be so now, for thus it becometh
wants to fulfill all ஒரு righteousness. தேவனுடைய பிள்ளையை தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறான்னு சொன்னா முதலாவது சரியான ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். A child of God, in order to fulfill the righteousness of God, he should take the right baptism. குழந்தை ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. He should not take infant baptism. எடுத்திருந்தால் தவறல்ல. அதை விட்டு அடுத்த சரியான ஞானஸ்நானத்துக்கு நாம் அடி எடுத்து வைக்க வேண்டும். If you had taken, it's not wrong. Leaving that, you should take ahead a step to the right baptism. இல்ல ஞானஸ்நானம் ஒரே ஞானஸ்நானம் சொல்லி இருக்கிறது, நான் குழந்தையில எடுத்துட்டேனே அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல விட தெளிச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு எடுக்கலாம் சொல்லலாம். இல்ல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லலாம். You might say that it's only told about one baptism and I have taken infant baptism or sprinkling baptism or the baptism in the name of Jesus alone. அப்படின்னு நீங்க சொல்லலாம். You might say like this. அப்ப ஒரே ஞானஸ்நானம் தானே, திருப்பி ஞானஸ்நானம் எப்படி எடுக்கிறது, தவறாயிருமோ அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு தோணலாம். You might have a thought in your mind that because it said of one baptism I have taken already, how is it for the second? ஆனால் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர்கள் மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி இருக்கிறார். But Acts 19:4 we can see that they have taken again the baptism. சரியில்லாத பட்சத்தில் வசனத்துக்கு மாறாக செயல்பட்டிருக்கும் பொழுது மறுபடியும் சரியான பாதையில் வருவது தவறு அல்ல. When it is wrong or when it is contrary to the word of God, it's not wrong for you to come on the right path. அடுத்ததாக Nextly, இந்த நீதி என்று சொல்வது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காண்பிக்கிறது. This righteous- இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தின் அனுபவத்தை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்வதை காண்பிக்கிறது. this righteousness shows the receiving of the Holy Spirit or we receiving the power of the Holy Ghost or the righteousness of God on earth. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். What we all know about this? ரோமர் 14:17 படி பார்க்கும் பொழுது According to Romans 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. the kingdom of God is not meat and drink but righteousness and peace and joy in the Holy Ghost. அது தேவனுடைய ராஜ்யம் என்பது அது நீதி நிறைந்தது. For the kingdom of God is full of righteousness. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் சரியாய் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். Therefore the children of God should also receive the right baptism of Holy Ghost. அடுத்ததாக Nextly, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Revelation 19 chapter verse 9, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. and to her was given to be arrayed in clean garments which are clean and white and fine linen. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. And the fine linen is the righteousness of saints. அப்போ பரிசுத்தவான்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கு. Therefore there is a righteousness of saints. உலக மனுஷனுக்குன்னு ஒரு நீதி இருக்கு. Man of this world has righteousness. பழைய ஏற்பாட்டுக்குன்னு ஒரு நீதி இருக்கு. And this is righteousness for the Old Testament. பழைய ஏற்பாட்டு நீதி என்ன? What is the righteousness of the Old Testament? கண்ணுக்கு கண்ணு, Eye for eye, பல்லுக்கு பல்லு. tooth for tooth. புதிய ஏற்பாடு என்ன? What is the New ஒரு Testament? கண்ணத்தில் அறிந்தால் மறுகண்ணத்தை காட்டு. If one should slap on one side of the face, show the other cheek அப்ப too. பரிசுத்தவான்களுடைய நீதினா என்ன? Therefore what is the righteousness of saints? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 6. இந்த வழக்காடுதல், உலகத்து மனுஷனோட சண்டை போடுறது, விசுவாசிகளோடு சண்டை போடுறது, அவிசுவாசிக்கு முன்னால போடுறது, இவைகளை குறித்து இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் ஒரு 8 வசனம் வரை நீங்கள் படித்து பார்க்க முடியும். In 1 Corinthians chapter 6 from verse 8 onwards you can see about fighting and striving and like the worldly people. கடைசில அந்த நீதி என்ன சொல்லுகிறது? Finally what does the righteousness say? 7ஆம் வசனத்துல In verse 7, நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுவது எவ்விதத்திலும் குற்றம். you being at fault is you are fighting with one another. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? Rather than doing like this, why do you not rather take wrong? Why do you not rather suffer yourselves to be defrauded? அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதும் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதும் பரிசுத்தவான்களுடைய நீதிகள். And enduring the wrong and enduring to be defrauded are the righteousness of saints. பிரச்சனைகள் என்று வந்தால் அநீத காரணத்தில் நீங்கள் போக துணியக்கூடாது. When you have problems, you should not go to be a fault to fight with the others. ஊழியக்காரங்களுக்கு என்னங்க தெரியும், குடும்ப பிரச்சனை எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இப்படிதான் நம்மில் அநேகர் பேசுறாங்க. Many of them are speaking that servants of God do not know what our family problems are. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலில இருந்தா தானங்க அதை பத்தி தெரியும் அப்படிமா. It's only if they have the family they will know about the problems. நீ ஒரு ஃபேமிலில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க, நாங்க 400-500 ஃபேமிலில மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். You are entangled in one family and blinking, but we are caught with 400-500 families. உனக்கு 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, அத வளர்க்கறதுக்குள்ள நீ ஒரு வழி ஆயிடுற. நாங்க 500-600 பேரை நெஞ்சிட்டு இருக்கோம், வளர்த்துக்கிட்டு இருக்கோம்.
We are having only 1 or 2 children and you are wanting, looking as to how they can grow them up. We have 50 to 60 children. உனக்கு வாழ்க்கையில உள்ள பிரச்சனை ஒரே வியூல உள்ள பிரச்சனை, ஒரே மனைவி, ஒரே பிரச்சனை, இதேதான். ஆனா இங்கே எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை எந்தெந்த கோணத்திலயோ சந்திக்கிறார்கள். You have only one problem, one wife and one children and facing one kind of problems, but if there are people of different families facing problems on all sides. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? Know ye not that the saints shall judge the earth? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? When the earth shall be judged, are you going to be away from this to be judged? தேவதூதர்களை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? Know ye not that ye shall even judge the angels? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள கூடாதிருப்பது எப்படி? If so, what is it that you are not able to fulfill of that is for their life? நீதின்னு சொன்னா நமக்குள்ள சரியான ஞானஸ்நானம், சரியான பரிசுத்தாவி, நஷ்டத்தை எல்லாம் சகித்துக் கொள்கிறது, பொறுத்துக் கொள்கிறது, இதுதான் நீதி. Firstly, righteousness means the right anointing within us is making us to endure the wrong and the defrauding towards us. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது 2 Corinthians chapter 6 verse 7, நீதி என்னும் வலது இடது பக்கத்து ஆயுதம். the armor of righteousness on the right hand and on the left. நீதி என்பது நம்முடைய ஆயுதம். The righteousness is our armor. அநியாயங்கிறது நம்முடைய ஆயுதமா வைக்க கூடாது. We should not have unrighteousness as armor. அடுத்து மெல்கிசேதேக்கு தான் இந்த நீதியினுடைய ராஜா. Nextly, Melchizedek is the king of righteousness. அப்படிதான் எபிரேயர் 7:2ல சொல்லப்பட்டிருக்கிறார். That is what it is told about him in Hebrews 7:2. அது புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை காண்பிக்கிறார். It shows the New Testament ministry. புதிய ஏற்பாட்டு ஊழியத்தின்படி வாழ்கிறது தான் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. Living according to the righteousness of the New Testament is the righteousness life. ஒன்று அவன் பெயர் சிமியோன். Firstly, his name is இரண்டாவது Simeon. அவன் எருசலேமில் குடியிருந்தான். Secondly, he lived in Jerusalem. மூன்றாவது அவன் நீதி உள்ளவன். Thirdly, he was just. நான்காவது அவன் தேவபக்தி உள்ளவன். Fourthly, he is a devout person. நம்முடைய தேவபக்தி வந்து ரொம்ப முக்கியமானது. Our godliness, our devoutness is most important. நம்மள பார்த்த உடனே நம்முடைய பக்தி, நம்முடைய தெய்வீகம் இதத்தான் ஜனங்கள் பாப்பாங்க. When people are looking at us, they will looking at as a godliness and a devoutness. சரி, பக்தினா என்ன? Therefore, what is godliness? பக்தினா என்ன? What is godliness? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறது பக்தியா? Is it putting on white and white? பைபிள் படிக்கிறது பக்தியா? Is it reading the word of God? எல்லாரும் முன்னாலயும் முழங்கால் போட்டு அல்லேலூயா சொல்றது பக்தியா? Is it kneeling like the others and saying hallelujah? நகையை கலத்திட்டா அது ஒரு பக்தியா? நகையை கலத்திட்டா? If you remove your ornaments, is it godliness? இவைகள் எல்லாம் பக்தியினுடைய ஒவ்வொரு பகுதிகள். These are all different aspects of the godliness. பக்தியினுடைய வெளிப்பாடுகள்ல ஒவ்வொரு ஷேர் இது ஒரு சின்ன சின்ன ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. These are only a share of all the godliness. ஆனா உண்மையான பக்தினா என்ன? But what is true godliness? யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனம். James 1:27. அதுதான் உண்மையான பக்தி. That is only true godliness. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. மாசில்லாத சுத்தமான பக்தி அங்க சொல்லி இருக்கு. It is told about a pure religion and undefiled. எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாத்தீங்களா? See how clearly it is spoken. திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்துல அவங்கள விசாரிக்கணும். They should go and inquire the fatherless and widows. விதவைகள் படுகிற உபத்திரவத்துல விசாரிக்கணும். They should go and inquire about the sufferings of the widows. இது வந்து வெளியரங்கமான ஒரு ஜீவியம். This is an external life. ஏழைகளை விசாரிப்பது, பாதிக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, கைம்பெண்கள் இவங்களெல்லாம் விசாரிப்பது. Going and inquiring the fatherless and the poor and the widows is the most important. ஒரு சிலரை விசாரிக்கிறதே இல்ல. விசாரிச்சா எங்க காசு கேட்டுருவானோ ஏதாவது சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருப்பாங்க. Some of them are not inquiring about the others at all because lest they should ask for money. தனிப்பட்ட ஜீவியத்துல in the individual life, உலகத்தால் தன்னை கரைப்படாதபடி காத்துக்கொள்ளுகிறதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. to keep himself unspotted from the world is pure and undefiled religion. நம்ம இருக்கிறது உலகம்தான். We are in the world. ஆனா இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களிலே, ஆடம்பரங்களிலே, வேஷங்களிலே, இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் தாக்கங்களிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். But from the fashions of the world, from the attacks of the world, from all things of this world, we should be preserved. இயேசு சொல்றார், நான் இந்த உலகத்தான் அல்ல. Jesus Christ said, I am not of the world. நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. So I am not of the world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். Love not the world and the things of the world. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் பிதாவாகிய தேவனால் உண்டானது அல்ல. That which is of the world is not of God. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். The world and its lust will perish. உலகத்தின் வேஷம் கடந்து போகும்.
and the fashion of this world will pass away. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகிறோம்னா நாம் இந்த உலகத்துல இருந்தாலும் உலகம் என்பகிற ஒரு தன்மை நம்மை கரைபட அனுமதிக்க கூடாது. So even if we are கரைபடுத்த அனுமதிக்க கூடாது. So even if we are in the world, the character of this world, it should not come and defile us. அதனால தான் நம்முடைய சபையினுடைய போதகங்கள்ல ஒன்று உலக ஆடம்பரங்களை வெறுப்பது. Therefore one of the preachings of our churches, you should hate the fashions of the world. பவுல் அழகாக பேசும் பொழுது இந்த உலகத்தை அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள் ஒன்றும் நமக்கு தகுதியாய் இராது என்று சொன்னார். Saint Paul speaks about this, saying that we have every authority to enjoy the world, but it will not be worthy to us. அதனால தான் நாம் இந்த உலகத்தை வெறுக்கிறோம், ஒதுக்குகிறோம், வேண்டாம்னு சொல்றோம். Therefore we are hating the world and say it is not needed for us. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. He had no form, no comeliness, nor neither did he have any beauty to look upon. அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. Favor is deceitful and beauty is vain. இந்த உலகத்தினுடைய எந்தவிதமான தாக்கத்திலும் நாம் பிடிபடக்கூடாது. We should not be caught by any attacks of this world. அதனால தான் நாம இந்த உலகத்தினுடைய காரியங்கள்ல அதிக தீவிரமா இறங்குகிறதே இல்ல. Therefore we are not indulging ourselves in the affairs of this world. டைம் பாசிங் நம்ம எதுவும் செய்யறது இல்ல. We do not do anything to time pass. டூர்னு எங்கேயும் போறது இல்ல. We do not go out on tours. என்டர்டெயின்மென்ட் நம்ம எதையும் அனுபவிக்கிறது இல்ல. We do not admit any entertainments. ஆடம்பரங்கள் சொல்லி அதை இதை வாங்கி மாட்டிட்டு சுத்துறது இல்ல. We do not put on any fashions of this world. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நம்ம எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி வேண்டாம்னு சொல்றோம். By the love of Christ we say we are putting away aside everything and say we do not want. மரித்தால் இவைகள் ஒன்று நம்மோடு கூட என்ன செய்யாதே, ஒன்று நம்மோடு கூட வராது. When we die, none of these will come along with us. உலகத்தில் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. We have not brought anything to this world, neither are we going to take any. நிர்வாணியாய் வந்தோம், நிர்வாணியாய் போகிறோம் என்று ஒரு மனிதன் அறிக்கை எடுக்கிறார். One man confesses that I came out naked and I go back naked. இந்த உலகத்துல நமக்கு லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையும் இல்லை. Therefore for that which is beautiful in this world there is no need of adorning. உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல எதையாவது போட்டு வீணான காரியங்களுக்கு நீ சிக்கிக்கிட்டு ஆடம்பரத்துக்கும் அழகுக்கும் நீ மயங்கி மாட்டிக்கொள்ள கூடாது. Our doctrine is telling that you being entangled with the affairs of this world, you should not go into the fashions and get caught in it. அவன் பக்தி நிறைந்தவன் சொன்னா என்ன அர்த்தம்? That if you are saying it is godly, what does it mean? பிள்ளைகளை விசாரிப்பான். You should inquire the fatherless children. ஏழைகளை விசாரிப்பான். You should inquire the widows. பாதிக்கப்பட்டவங்களை விசாரிப்பான். You should inquire the affected ones. உலகத்துல அவனுக்கு எல்லாம் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனா கரைபட அனுமதிக்க மாட்டான். He might have everything, he has authority to enjoy everything in the world, but he will keep himself பழைய unspotted. ஏற்பாட்டிலே எலியாவை படிச்சு பாருங்க. You read about Elijah in the Old Testament. புதிய ஏற்பாட்டிலே யோவான் ஸ்நானகனை படிச்சு You பாருங்க. read about John the Baptist in the New Testament. இவங்க ரெண்டு பேரும் Dress அவங்கள வேற வழி இல்லாம ஒட்டகமயிரோட தெரிச்சிட்டு அலைஞ்சானா? Because he had no the goat, did he put on camel's hair? எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவான். Elijah was a great prophet prophesying to the kings. ஆனா அவன் உடை எப்படி இருந்துச்சு? But how was his garments? என்ன உடை? ஒட்டகமயிர் உடை. His garment was camel's hair. யோவான் ஸ்நானகன் ஒத்தைக்கு ஒரே பிள்ளை. John the Baptist was the only son. ஆனா அவன் தங்கி இருந்ததெல்லாம் எங்க தெரியுமா? அம்மா அப்பாட்ட கொஞ்சிக்கிட்டு இதுக்கு வந்துட்டு இருக்கல. அவன் போய் வனாந்தரத்துல உட்கார்ந்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். But he did not abide with his parents. He went to the wilderness and was waiting for what God would say. அவன் Dress என்ன? What was his garment? அவன் Dress எப்படி? அதுவும் ஒட்டகமயிர் தான். His garment was also camel's hair. அவனுக்கு அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சு வைக்கலையா, சாப்பிடறதுக்கு வழி இல்லையா? ஆனா அவன் போய் சாப்பிட்டுட்டு இருந்தது என்னது? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். He did not his parents earn for him and keep, but he ate only honey and grasshoppers. அதுபோல நமக்கும் புசிக்க குடிக்க அதிகாரம் இல்லையா? எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு, ஆனா நமக்கு என்ன இருக்காது? தகுதியாய் இராது. We do have authority to go and eat and enjoy the words, but it is not worthiness to us. ஒரு சிலர் வளவளன்னு பேசுவாங்க, ஆனா கேட்டா ரொம்ப பக்தியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. Some of them will speak continuously but will say that they are devout. யாக்கோபு 1:26ல பார்த்தா, When we read in James 1:26, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீண். when one is not bridling his tongue and is counting himself that he is devout, then all his divinity or religion is in vain. அப்ப என்ன அர்த்தம்? What does it mean? தேவபக்தி உள்ளவன் லிமிட்டா பேசுவான். Who is devout will talk limitly. அதுதான் தேவபக்தியினுடைய ஒரு அடையாளம். That is a sign of devoutness. யார்ட்ட என்ன பேசணுமோ கரெக்ட்டா ரெண்டு வார்த்தை தான், ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேச மாட்டான். If any is full of religion, he will speak only one or two words. தேவ சமூகத்திலே உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. Let your words be few in the presence of God. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. For by the abundance of words there will not be sin. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை
கெடுக்கும். Vain conversations will spoil bad manners. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். For every vain word that man speaketh, he should give account to God. இவன் தேவ பக்தி நிறைந்த ஒரு நபர். He was a man full of devoutness. இன்னொரு விதத்துல பார்த்தா, And the next hand, தேவ பக்தியா இருந்தா கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு செவி கொடுப்பார். if you are devout, then the Lord will hearken to your prayer. ஒரு குருடன் இந்த பிரசங்கத்தை பண்ணான். One blind man just get this preaching. யோவான் 9:31 ஒரு கண்ணு திறந்த ஒரு புதுசா கண்ணு திறந்த ஒரு குருடன் அழகா சொல்றான், தேவ பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் வாசிங்க. John 9:31. John 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு தான் செய்வார். அவன் அழகா சொல்றான் பாருங்க, கண்ணு தெரியாத ஆளு, இன்னும் பைபிளே படிக்கல, அவன் பைபிளை பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப சொல்றான், தேவ பக்தி உள்ளவனா இருந்து கர்த்தருக்கு செவி கொடுத்தால் தேவன் அவனுக்கு என்ன செய்வார்? செவி கொடுப்பார். He who was a blind person who did not read the word of God at all, had never seen the Bible says that to the one who is a worshipper of God, the Lord will hear him. இந்த தேவ பக்தி இருந்தா உன்னை எங்க கொண்டு போகும்? Where will this devoutness lead him to? உன்னை போதும் என்கிற மனதுக்கு கொண்டு போகும். It will lead him to a satisfied mind. நல்ல ஒரு தேவ பக்தி உள்ளவனுக்கு இந்த உலகத்துல சாப்பாடு, Dress, தங்கிறதுக்கு இடம், அவனுக்கு தேவைகள் கொடுத்தா போதுமானது. அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்லாம் போக மாட்டான். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். And to the one who is devout, he will not go asking for anything else except for his eating and drinking in the place to stay, because he will stay with a satisfied mind. 1 தீமோத்தேயு 6:6 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இது தெரியும். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 Timothy 6:6, you can see that a mind which is having is sufficient mind is enough for the godly person. நமக்கு தேவ பக்தி இருந்தா போதும் என்கிற ஒரு மனசோடு இருக்கிற தேவ பக்தி வேணும். If we have the godliness, then we should have a contentment which is sufficient. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. தேவ பக்திங்கும் பொழுது அதுல பிரச்சனைகள் இருக்கு. But before godliness there are some problems. திடீர்னு ஒரு ஆள் ரட்சிக்கப்படும்போது அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. When one is saved, they are having some problems in the families. புதிதாக நம்முடைய ஐக்கியத்துல வரும்பொழுது பிரச்சனைகள் இருக்கு. When they are coming newly to our fellowship, they have problems. பிரச்சனைன உடனே நம்ம பின்வாங்க கூடாது. When we see problems, you should not backslide. 2 தீமோத்தேயு 3:12 படி 2 Timothy 3:12. தேவ பக்தியாய் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் என்ன செய்வார்கள்? அது ரிசல்ட் என்ன? தேவ பக்தியா நடந்த உடனே பிரச்சனையே இல்லைன்னு இல்ல, தேவ பக்தியா நடக்க விரும்பினால் அவர்கள் துன்பப்படுவார்கள். All that will live godly in Christ Jesus suffers persecution. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த மனுஷன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். This man full of just and devout, he was waiting for the comfort of Israel. இஸ்ரவேலின் ஆறுதல் என்பது அபிஷேகத்தை தான் காண்பிக்கிறது. The consolation of Israel shows the anointing. இயேசு வந்த பொழுது இந்த ஆறுதல் கிடைக்கிறது. When Jesus Christ came, he got this consolation. கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுட்ட வரும் பொழுது ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் கிடைக்கிறது. When a man comes in his Christian life to Jesus, he receives consolation. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். You come unto me and I will give you rest. ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வரும்போது இளைப்பாறுதல். One man goes to Jesus to receive rest. அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும்போது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். When he takes his yoke upon him, he receives rest to his soul. பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது ஆத்துமாவிலே இளைப்பாறுதல். When he receives the Holy Spirit, then there is rest to his soul. சபைக்குள்ள வரும் பொழுது எல்லாவற்றுக்குமே இளைப்பாறுதல். When he comes into the church, rest in everything. வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று பார்த்து நல்ல வழி எது என்று விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். You stand in the ways and ask as to which path is right and go in the right way, you will receive rest to your souls. இந்த ஆறுதல் வர காத்திருந்தல்ங்கிறது இன்னொரு அர்த்தத்தின்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிறார். Waiting for the consolation means on the next hand, for the one who is believing, he is giving this consolation. எபிரேயர் 4:3 பார்க்கும் பொழுது Hebrews chapter 4 verse 3. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it's told there? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். And we which have believed enter into that rest. நமக்குள்ள இந்த நாட்களில நல்ல ஒரு இளைப்பாறுதல், சும்மா ஆவியில் நிறைஞ்சிட்டு சும்மா போக கூடாது. ஆவியில் நிரம்புறதுடைய இன்னொரு அர்த்தம், ஆவியில நிரம்ப நிரம்ப நமக்குள்ள இளைப்பாறுதல் உண்டாயிட்டே இருக்கும். These days getting filled in the spirit, you should not go on like that itself, but as we get filled in the spirit, we will receive rest within ourselves. வீட்டில பிரச்சனைகள், problems in our houses, சரீரத்துல பிரச்சனைகள், problems in our body, தொழில்ல பிரச்சனைகள், problems in the business, இப்படி பல பகுதிகளிலே நமக்கு பிரச்சனைகள் வரும். and like this problems on all our angles, சமாதானம் நமக்கு கெட்டு போகும். and the peace will fail. பல முள்ளுகள் நம்மை குத்திக்கொண்டே இருக்கும்.
And many things will come இந்த contradicting us. முள்ளுகளுக்கு மத்தியில் தான் நம்ம லீலி புஷ்பமாய் காணப்படுகிறோம். இந்த முள்ளுகளுக்கு மத்தியில் தான் நாம் லீலி புஷ்பமாய் காணப்படுகிறோம். In the midst of these thorns we are found as the lilies. இவைகளுக்கு மத்தியில நமக்கு ஆறுதல் எங்க இருந்து வரும்? In the midst of this, where will our consolation come from? பரிசுத்த ஆவியில தான் நமக்கு கிடைக்கும். It's by the Holy Spirit. பரிசுத்த ஆவியில நிரம்பும் பொழுதுதான் நமக்கு நல்ல அபிஷேகத்தினால நிரம்பும் பொழுதுதான் நமக்கு இந்த நாட்கள்ல நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். When we get filled in the Holy Spirit alone, we can receive this consolation. சபைகள் அப்படித்தான் அந்த நாட்கள்ல பெருகி கொண்டு வந்தது. And that's why the churches have increased. அப்போஸ்தலர் 9:31 பார்க்கும் பொழுது Acts 9:31. சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. And the churches were rested throughout all the places and were edified and walking in the fear of the Lord and comfort of the Holy Ghost. பரிசுத்த ஆவியில தான் ஆறுதல். It is in the Holy Ghost there is rest. மத்தவங்க யாரும் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. None else can come and console us. ஏன்னா ஆவி முறிஞ்சு போன நிலவரத்துல நம்ம கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வருகிறோம். Because we are coming in the presence of God as the broken spirit. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நமக்குள்ள எல்லா பகுதியிலும் ஒரு திருப்தியை உண்டாக்குகிறார், ஆறுதல் படுத்துகிறார், நம்மை சமாதானப்படுத்துகிறார். When we give room for the Holy Spirit, He is satisfying us on all angles and this giving us rest and peace. ஆறாவதாக Sixthly, ஆறாவதாக அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். and the Holy Ghost was upon him. நம் மேல பரிசுத்த ஆவி இருக்கணும். The Holy Ghost should be upon us. எங்க போனாலும் உன் மேல ஒரு பரிசுத்த ஆவியின் தன்மை ஆவியானவருடைய நிறைவு இருந்துகிட்டே இருக்கணும். Wherever you go, the fullness of the Holy Ghost should be upon you. இது இயேசுனுடைய அனுபவம். This is the experience of Jesus. இது மரியாளுடைய அனுபவம். This was the experience of Mary. இவங்க மேல எல்லாம் கர்த்தருடைய ஆவி இருந்தது. Upon them was the Holy Ghost. ஏசாயா 61:1 பார்க்கும் பொழுது, reading in Isaiah 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். This is the prophetical word which is said about Jesus. அது எதுக்காக கர்த்தருடைய ஆவி மேல இருக்கிறாரு? Why is the Spirit of the Lord upon him? தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல, that he might preach the good tidings to பரிசுத்த the ஆவி meek. பெற்றவங்க நீங்க ஆவியில் நிறைஞ்சிட்டு நான் ஒரு சபைக்குள்ள இருந்துகிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிட கூடாது. பரிசுத்த ஆவி உன் மேல் வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் வேலை என்னது? என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். Those who are anointed should not think that you can speak in unknown tongues and go to heaven like that. When the Holy Spirit comes upon you, you should preach the good tidings to the meek. நான் ஒரு குட்டி சபையில இருந்தேன். I was in a small church. அப்ப நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ் அதுதான். That was the first in charge. அந்த சபையில மொத்தமே ஒரு 20-22 பேர் வருவாங்க. There were totally people, 22 of them will come to church. ஒரு சின்ன ஓலை ஷெட். It was a small shed. அந்த ஷெட்ல ஃப்ரண்ட்ல எனக்கு ஒரு சின்ன ரூம் கார்ட்போர்ட்ல அடிச்சு வச்சிருந்தாங்க. In front of that shed a small room of cardboard was put up for me. பின்னால அந்த ஓலை ஷெட்லயே ஒரு போர்ஷன் சிஸ்டர்ஸ். Behind that shed was for the sisters. பாத்ரூம் கிடையாது. There was no bathroom. தண்ணி கிடையாது. No water. வேலி கிடையாது. There was no fence. குளிக்க வசதி கிடையாது. No facility of bath. வண்டி கிடையாது. No vehicle. ஒரு 25 பேர் வருவாங்க. And around 25 will come. மாசம் ஒரு 400 ரூபாய் 350 ரூபாய் கிடைக்கும். Now in the whole of the month we'll get 300 or 400 rupees. இத வச்சு சர்ச்சை ரன் பண்ணனும், ஃபெய்தம்க்கு சாப்பாடு கொடுக்கணும், வர்ற ஜனங்களுக்கு பண்ணனும், காணிக்கை கொடுக்கணும், தசம் கொடுக்கணும். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. But that we should run the faith home, give the food to all the people and to the faith home, and we should give the tithes and offerings and so on. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்தாரு. But the Lord gave me a family. புருஷன் மனைவி. The one husband and wife. ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்களுக்கு. One son and one daughter. இவங்க ரெண்டு பேரும் டீச்சர். Both of them were teachers. எனக்கு கிடைச்சாங்க. They got for me. முதல்ல என்கிட்ட பிடிபடாமலே போயிட்டே இருந்தாங்க. Firstly they were going without clutching into my hands. ஒரு பைபிள் ஸ்டடிக்கு வாங்கன்னு சொன்னேன். I asked them to come to one Bible study. அவங்க நம்ம சபையிலேயே இன்னொரு பெரிய சபையில மெம்பர் அவங்க. They were a member of our church itself in another big church. அவங்க இருந்த branch பெரிய branch. That branch which they were in was a big branch. நான் இருக்கிற branch குட்டி branch. And the branch where I was a small branch. அதனால அவங்க வர்றதுக்கு ரொம்ப அப்படியே யோசிச்சாங்க. Therefore they hesitated to come there. ஒரே ஒரு பைபிள் ஸ்டடி வாங்கன்னு சொன்னேன். I just asked them to come for one Bible study. ஒரே பைபிள் ஸ்டடில அவங்கள கேட்ச் பண்ணிட்டேன். And with one Bible study got hold of them. அதோட அவங்க என் கூட சேர்ந்துட்டாங்க. With that they joined me. ஆனா சரியான ஒரு சுவிசேஷத்தின் ஆவி. But they had a good spirit of preaching. சுவிசேஷத்தின் ஆவி. The spirit of gospel. அந்த ஆவி கரெக்ட்டா ஸ்கூல் முடிஞ்சு 4:30 5 மணிக்கு வந்தாங்கன்னா 7 மணி 7:30 வரைக்கும் அப்படியே கிராமத்துல போய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. And when that spirit comes after the school is over, after 4 they will go and preach the gospel to the villages nearby till 7. இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஸ்கூலை விட்டு வந்து ஹோம்வொர்க் பண்ணி பாடலாம் படிச்சிட்டு உட்கார்ந்துட்டே இருக்குங்க.
These two children coming from school, they will write their homeworks and will be sitting like that itself. 7:30க்கு பிறகு வந்து அவங்க இவங்களுக்கு சாப்பாடு பொங்கி கொடுத்து நைட் பிரேயர் பண்ணி திரும்ப காலையில இவங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல விட்டு இவங்களும் போயிடுவாங்க. After 7:30 they will come back home, cook food and look after them, and again in the morning they will get up and go to school. ஆனா ரெண்டு பேரும் சுவிசேஷ ஆவி. But both of them had அவங்க this மேல இருந்த gospel. கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் தருத்துறதுக்கு சுவிசேஷ ஆவி. The spirit of the Lord is upon me not to preach the good tidings to the meek. இன்னைக்கு அந்த சர்ச்சில 200-300 பேர் வராங்க. Today there are 200-300 people come to the church. அதுக்கு பேசிக் அவங்கதான். And they were the basic for it. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் ஊழியத்துக்கு வந்தான். After some days the boy came to the ministry. அடுத்து அந்த பொண்ணு ஊழியத்துக்கு வந்துச்சு. Nextly the daughter came. அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. Nextly both of them together came to ministry. எப்படி இருக்கும்? See how it will be? அந்த ஆவி தருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த ஆவி இருந்து அவங்கள சுவிசேஷம் அறிவிக்க வச்சது சீயோனுக்கும் கொண்டு வந்து சேர்த்துருச்சு. And to the one who is evangelizing, the spirit of evangelizing brought them even unto Zion. கர்த்தருடைய ஆவி உன் மேல இருந்தா உன்னால சும்மா இருக்க முடியாது. யாருக்காவது சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன செய்யணும்? ஏவணும். If the spirit of God is upon you, you cannot be silent, but the spirit should urge you to preach the gospel. நீ பேசுன்னு சொல்லிட்டாருன்னா பேசிரு. If the Lord asks you to speak, speak. கர்த்தருடைய வசனத்தை சொல்லுன்னா சொல்லிரு. If he asks you to tell the word of God, say. அவனுக்கு நோட்டீஸ் கொடுன்னா நோட்டீஸ் கொடுத்துரு. If you are asked to give the notice, give to him. அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசுன்னு சொன்னா பேசிடு. இயேசுவை பத்தி பேசிடு. If the Lord asks you to speak, you speak about Jesus. 1 minute தான். அந்த 1 minuteல ஒரு ஆத்மாவே டர்ன் ஆயிடுவான். In 1 minute that soul himself will be turned. இந்த ஒரு ஆக்சிடென்ட் நேரத்துல Some of them in the time of accident. ஒரு ஆக்சிடென்ட் நேரத்துல In the time of accident. பயங்கரமான ஆக்சிடென்ட். There was a terrible accident. அப்படி பஸ் வந்து கீழே உருண்டுச்சு. That bus was rolling over. ஃபைனல் அப்படி சாய போனதுல இயேசுவேன்னு ஒருத்தன் கத்திட்டான். At the time of that bus being toppled down, one man shouted out Jesus. பயங்கர கத்து. ஏன்னா அவன் ஒரு விசுவாசி. Because he was a believer. ஜனங்கள் எல்லாம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பஸ் இதாகுது. When the people were careless, this bus was toppling. இவன் கத்துன கத்து பஸ் முழுசும் கேட்டுச்சு, அந்த ஏரியா முழுசும் கேட்டுச்சு. The shout that he shouted, the bus, whole of the bus heard and the whole of the area. சாஞ்ச பஸ் அப்படி நின்னுடுச்சு. Bus which turned over 3/4 just stood up like that. இறங்குனா பஸ் விழுந்து அப்படியே அமிங்கிருமோன்னு பயம். அந்த இடத்துல அவ்வளவு மோசமான லாஸ்ட் மினிட் கத்துன உடனே அப்படி நிக்குது. In that last moment that he shouted that bus will turn over, it stood like that. அவ்வளவு இறங்கிட்டு இந்த ஒருத்தன் கத்துனான் பாரியா, அந்த சத்தம் அந்த கடவுள் உடனே நெஞ்சிட்டாரு, கேட்டுட்டாரு. All of them said that he shouted like that and that God heard that voice. இது 1 minute gospel. This is a 1 minute process. ஒரு நிமிஷத்துல நீ ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகும். In 1 minute when you utter a word, it has a great effect. யாருக்காவது ஒரு ஆளுக்கு கர்த்தர் சொல்லுன்னா சொல்லிடு. When the Lord asks you to say that word to one person, you say. உனக்கு தெரிஞ்ச விதத்துல, உனக்கு கற்றுக்கொண்ட விதத்துல, கேட்ட விதத்துல, உன்ன அறிவுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு சுவிசேஷத்தை நெஞ்சிரே ஃபீட் பண்ணிடு. According to your knowledge, according to what you have heard, you feed that gospel into them. அது கர்த்தர் உனக்கு கணக்கு கேட்கிற காலத்துல உனக்கு அது கணக்காக சேர். When the Lord will ask account for it, it will be in your account. அதை விட்டுட்டு பேசாம உட்கார்ந்திர கூடாது. Leaving that, you should not be silent. அப்போ கர்த்தர் பாப்பாரு, இவனுக்கு அந்த கிருபை கொடுத்து என்ன இல்ல பிரயோஜனம் இல்ல. Then the Lord will see that there is no use of giving this. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பெரிய ஸ்டேஜ் போட்டு நம்மள வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு விட்டா சாட்சி சொல்லுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். When we think that if there is a big stage and we are all allowed to give the testimony, we will அது see. சமயம் வாய்க்கிறது. That's the time which will come. சமயம் வாய்க்காவிட்டாலும் பேசுன்னு சொல்லியிருக்கே, அதுதான் சூழ்நிலைகள் மத்தியில பேசுவது. Even if time does not come for you, then you should speak in the midst of situations. நீங்க எந்த சூழ்நிலையில கிடைச்சாலும் சுவிசேஷம் சொல்லணும். Whichever time you get, you should tell the gospel. இது கர்த்தருடைய ஆவி நம்மேல் வருகிறதுல, நம்மேல் இருப்பதில உள்ள முதல் அனுபவம். This is the sign of the Spirit of God being upon us, the first sign. இரண்டாவது கர்த்தருடைய ஆவி நம்மேல வரும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும். Secondly, when the Spirit of God comes upon us, then the Christ will be found in us. லூக்கா 1:35 பார்க்கும் பொழுது, Luke 1:35, மரியாள்கிட்ட கர்த்தர் சொல்ற, கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றான், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். The angel of God is saying to Mary that the Holy Spirit shall come upon you. உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். The Spirit of the High will come upon you. அப்பொழுது உனக்குள்ளே பரிசுத்தமானது உருவாகும். Then a holy seed will be cast from you. சுவிசேஷம் சொல்றது மாத்திரம் நம்முடைய ஊழியம் அல்ல, முடிவு நமக்குள்ளே கிறிஸ்து உருவாகி கிறிஸ்துவுக்கு ஏற்ற பூரணர்களாய் நாம் மாற வேண்டும். Preaching the gospel is not only sufficient, the Christ also should be formed in us and the Christ should be perfected in us. ஏழாவதாக, Seventhly, அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது.
There's another word. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். You should not see death before you have seen the Lord Christ. நமக்கு அப்படி யாருக்காவது கிடைச்சிருக்கா? வருகை வரை நீ உயிரோடு இருப்பாய், அப்படி இருக்கா? Is there a promise given to you that until the coming of the Lord you will be alive? உங்களை மரணத்தை பத்தி ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? Have you any revelation concerning your death? நீதிமான் தன்னுடைய மரணத்தில் நிச்சயம் உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன். The righteous is having surety about his death and has hope in it. அப்ப நமக்கு நம்முடைய மரணத்தை பத்தி நிச்சயம் இருக்கா? If so, have we hope have we surety in our death? இன்னைக்கு சாவோம், that we will die today? இப்படிதான் இந்த நேரத்துல இந்த ஓட்டம் முடியும். At this time my race will get over. கர்த்தர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. The Lord has promised me. அப்படி மரணத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்கா? Do you have any revelation concerning your death? வேதத்துல அநேகருக்கு அப்படி இருக்கு. நம்முடைய பரிசுத்தவான்கள் அநேகருக்கு அந்த அனுபவம் இருந்தது. Many of them in the word of God had this experience and are saints too. தங்களுடைய பயணத்துல போகும்பொழுது அடுத்த பயணத்துக்கு டிக்கெட் எடுக்காம இதுவரைக்கும் தான் கர்த்தர் என்னை சொல்லி இருக்கிறார்னு சொல்லி அப்படியே அங்கேயே ஓட்டத்தை முடித்த பரிசுத்தவான்கள் உண்டு. There are saints who have accomplished their race saying the Lord has admitted me only to go on to journey here and they have completed their race too. இன்னும் சரியா சொன்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த உலகத்தின் மரணம் அது முடிவல்ல, அவன் நித்திய வாழ்க்கைக்கு உரிய சொந்தமானவன். And rightly to say for a spiritual man of God this death of this world is not an end but he is an inheritor of eternal things. நமக்கு மரணமே கிடையாது. We have no death at all. நாம் இந்த உலகத்துல செத்தா நம்முடைய மரணத்தை வேதம் எப்படி சொல்லுது? நித்திரை. If we are going to die in this world, the word of God calls it a sleep. அவர்கள் நித்திரை. கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அதே நேரத்துல கர்த்தருக்குள் மரித்தவர்கள் நமக்கு அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தான் பைபிள் சொல்லுது. The word of God says blessed are the ones who die in Christ and secondly it says that they are only in sleep. உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. We who are alive shall not go ahead or go before those who are dead. இன்னொரு விதத்துல மரணம் அடைய மாட்டாய்னா இன்னொரு அர்த்தம் என்ன? In another angle, if you are not going to see death means what's meaning? மரணம் என்பது தோல்வியை காண்பிக்கிறது. Death shows failures. இல்ல விழுகையை காண்பிக்கிறது. Or it shows fall. நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். On the day that you shall eat of this fruit you shall surely die. வெளியரங்கமான மரணம் அல்ல, தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு ஆத்தும மரணத்தை மனக்குளம் சந்தித்தது. It's not literal death but facing the failures the mankind faced a little spiritual death. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அதனால நமக்கு ஒரு மரணத்துல ஒரு பெரிய தெளிவு இருக்கணும். அவனுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீ இயேசு கிறிஸ்துவை பார்க்காம நீ சாக மாட்டாய். We should have a clarity concerning our death because it is said that you shall not see death until you see Jesus. அதனால அவன் டெய்லி கோயிலுக்கு வருவான். For that he will come to church every day. யாரை பார்க்கிறதுக்கு? Whom to see? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். In order to see Jesus. வருஷம் போயிட்டே இருக்கு. And the years are going by. கை கால் எல்லாம் பலவீனமாகுது. His hands and feet are becoming weak. வயசு தாண்டி போயிட்டே இருக்கு. And he is aged too. செத்து போயிருவோமோன்னு வியாதிகள் பலவீனங்கள் தாக்குது. And weakness and sickness are coming to him. ஆனா ஒரு வார்த்தை, நீ இயேசுவை காணாமல் என்ன செய்ய மாட்டே? சாக மாட்டாய். But one word came to him that he should not see death until he see Jesus. மரணத்தை பத்தி நமக்கு ஒரு தெளிவான நிச்சயம் இருக்கும். We should have a clear surety about our death. எத்தனை பேர் டைம் போட்டு கரெக்ட்டா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. So many of them in their exact time they say that they will go at this time. நம்முடைய மரணத்தை பத்தி நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். We should have a clarity concerning our death. நமக்கு தோல்வியே இருக்க கூடாது. We should have no failures. சாகுற வரைக்கும் நமக்கு தோல்வி இருக்க கூடாது. Until death we should have no failures. இன்னும் சொல்லப்போனால் And more to say, இயேசுவின் வருகை மட்டும், இயேசுவை காணும் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில மரணம் என்கிற தோல்வி வரவே கூடாது. எழுத்தின் பிரகாரமான எந்த தோல்வியும் வரக்கூடாது. Even until the coming of Jesus, until we see Jesus Christ, we should not have any little failures. இந்த அடுத்து இவன் ஆவியின் ஏவுதல் உள்ள மனிதன். Nextly he is having the moving of the spirit. இந்த ஆவியின் ஏவுதல் அவனுக்குள்ள எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். He has the spirit, moving of the spirit in him always. அந்த ஆவியின் ஏவுதல்ல தான் அன்னைக்கு தேவாலயத்துக்கு வந்தான். With that moving of the spirit he came into the temple that day. நமக்கு வயசாயிருச்சுன்னா பரிசுத்தாவியினுடைய நடத்துதல் நமக்கு தேவை. If we are becoming old we need the leading of the spirit. முதிர் வயதுல வந்துட்ட பிறகு நீங்க சரியான ஒரு இலக்கை தொடர அளவுல நீங்க போயிட்டே இருக்கணும். After becoming old you should go on until you reach the best mark. ஏன்னா எப்பொழுது நம்முடைய ஓட்டம் முடியும்னு சொல்ல முடியாது. Because we do not know when our race will get over. நமக்கு ஆவியானவருடைய ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருக்கணும். We should have the inspiration of the spirit within us. சாப்பிட்டாலும், whether we eat படுத்தாலும், or sleep, வீட்ல இருந்தாலும், or be at home, தேவசமூகத்துல இருந்தாலும், or in the presence of God, பயணத்துல இருந்தாலும், or in the journey, பிள்ளைகள் வீட்ல இருந்தாலும், or with the children, நமக்கு பரிசுத்தாவியினுடைய ஒரு நடத்துதல் எப்பொழுதுமே இருக்கணும். we should have the leading of the spirit always within us. ஏசாயா 45:1 பார்க்கும் பொழுது, when we read in Isaiah 45:1, கர்த்தருடைய ஆவி கோரேஸ் மேலே இருந்தது, அவனை ஏவினது. the spirit of God was upon Cyrus and it was moving him. எஸ்ரா 1:1 பார்க்கும் பொழுது, when we read in Ezra 1:1, கர்த்தருடைய ஆவி அவனை ஏவினார்.
The Spirit of God moved him. அவன் ஒரு ராஜா, He was a king. புறஜாதியான ராஜா. He was a Gentile king. ஆவியானவர் அவனை ஏவினாராம். And the Spirit of God moved him. அதனாலதான் அவன் பாபிலோன்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் எங்க அனுப்பிட்டான்? தன்னுடைய தேசத்துல இருந்து நேர அவ்வளவு பேரும் எருசலேமுக்கு அனுப்பினான். Therefore he sent the people from Babylon, from his kingdom to அடிமைகளை Jerusalem. எல்லாம் விடுதலையாக்கினான். And he set free all the captives. அவனுடைய ஏவுதல் என்னன்னா ஆலயம் கட்டணும். And his spirit's urging was to அவன் மைண்ட்ல build ஓடிக்கிட்டு இருந்தால ஆவியானவர் அவனுக்குள்ள வந்து ஆலயம் கட்ட அனுப்பு, ஆலயம் கட்ட பணத்தை கொடு, ஆலயம் கட்ட ஆள் அனுப்பு, யூதர்கள் எல்லாம் அனுப்பிடு, இப்படியே அவனுக்குள்ள ஏவிக்கிட்டே இருந்தார். The Spirit of God came into him and was urging him to send the people and give the money to build the temple and send all the people to build the temple. உங்களுக்கு இப்படி ஏவுதல் இருக்கா? Have you got such urging? பரிசுத்தாவின் ஏவுதல் இருக்கா? Have you got the urging of the Spirit? நீ அங்க போ, அவன் தப்பு செஞ்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு அது வந்து பிசாசின் ஏவுதல். ஒன்னே மற்றவங்களுடைய குறைய காண வைக்குது. The Spirit causing you to go and see others' faults is the urging of Satan. நீ அங்க போ, மகிமையை காண்பாய். You go there, you will see the glory of கன்மலையின் God. வெடிப்பில் நில், என்னுடைய மகிமையை காண்பாய். You stand in the cleft of the rock and you shall see my glory. சரியான ஆவியின் ஏவுதல் நமக்கு தேவை. We need a right urging of the Spirit. தாவீதுக்கு ஆவியின் ஏவுதல் இருந்த காலங்கள் உண்டு, ஆனால் கடைசியில சாத்தானுடைய ஏவுதலும் அவனுக்கு இருந்தது. David had the times when he was moved by the Spirit of God, but finally he had the moving of the Satan too. அந்த ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஜனத்திலே 70,000 பேரை சாக ஒப்பு கொடுத்தான். And hearkening to that moving of that Spirit, he yielded himself and 70,000 people were killed. சிம்சோனுக்கு ஆவியின் ஏவுதல் இருந்தது. Samson had the urging of the Spirit, ஆனால் அந்த ஆவியின் ஏவுதலை இழந்து அவன் குருடனாய் மாறினான். but he lost the urging of that Spirit and he became blind. அவனுடைய வாழ்க்கை கண்ணீரோடு முடிந்தது. And his life ended up in tears. வெளியரங்கமாக பார்த்தால் ஜெயத்தோடு முடிந்தது. Externally it was a victory. அவன் உயிரோடு இருந்ததை பார்க்கிலும் அன்றைக்கு தான் அவன் அநேகரை கொன்றான்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. It was that day that he killed many people, even more than he killed when he was தனிப்பட்ட alive. ஜீவியத்துல பயங்கர வேதனையோடு தான் ஓட்டத்தை முடித்தான். But personally he ended his life as in great ஆவியின் tears. ஏவுதல் உள்ளவர்கள் கடைசி நேரத்துல பயங்கர போராட்டத்தோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, ஒரு பெரிய சஞ்சலத்தோடு நான் ஜெயத்தோடு முடிச்சேன்னு சொல்லி முடிக்க கூடாது. Those of them who are having the urging of the Spirit should not say that in tears and in pains and in sorrows and end up their life in tears. செம்மையானவனை பார்த்திரு, Looking unto the one who is right. அவனுடைய முடிவே சமாதானம். His life is his end is நமக்கு peace. சரியான ஒரு ஆவியின் ஏவுதல் தேவை. We should look have a right urging of அந்த the Spirit. பிராக்டிஸ் இல்லன்னா கேளுங்க. If you don't have that practice, he ask of it. சின்னவர்களா இருந்தாலும் கூட ஆவியின் ஏவுதலை நீங்க இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் கரெக்ட்டா உங்களை ஆவியானவர் நடத்துவார். Even if you are small aged, if you have the right leading of the Spirit, the Spirit of God will lead you சின்ன rightly. சின்ன காரியத்துல கூட அந்த ஏவுதல் நீங்க உணரலாம். Even for small aspects of your life, you can see the urging of the Spirit. அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? The word he is saying was லூக்கா 2:32ல Luke 2:32. உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. My eyes have seen their salvation. இயேசுவை பாப்போன்னு சொன்னதை பார்த்துட்ட உடனே அவன் சொல்றான், உம்முடைய இரட்சணி தேவன்கிட்ட சொல்றான், ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. When he says that you shall see Jesus, he says that my eyes have seen the salvation. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். If you shall believe, you shall see the glory of God. நீங்க நல்ல தேவனை விசுவாசிங்க. You believe on the Lord brightly. நம்முடைய கண்கள் தேவனை காண வேண்டும். Our eyes should see God. தேவனை காண்பதிலே ரெண்டு பகுதி இருக்கிறது. Seeing God is on two aspects. இயேசுவை காண்பதிலே ரெண்டு பகுதி இருக்கிறது. Seeing Jesus on two aspects. ஒன்று இயேசுவை ரகசிய வருகையிலே பார்ப்பது, இரண்டாவது கைவிடப்பட்டு திருப்பி அடிபட்டு அவரை பார்ப்பது. One is seeing Jesus in the secret coming, and secondly being forsaken and being beaten and meeting him. ரகசிய வருகையிலே உன்னால இயேசுவை பார்க்க முடியலன்னு சொன்னா, If you are not able to see Jesus in the secret coming, கைவிடப்பட்டு அவரை குத்தினவர் யாவரும் அவரை காண்பார்கள், கண்கள் யாவும் அவரை காணும். அப்ப நீ பார்த்து என்ன பிரயோஜனம்? being forsaken, every eye shall see whom they have pierced. What is the use of you seeing him then? உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. That my eyes have seen thy salvation. ஏசாயா 33:17 பார்க்கும் பொழுது, உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தினவராய் காணும், தூரத்தில் உள்ள கண்கள் தேசத்தையும் நீ பார்ப்பாய். Isaiah 33:17 we can see that eyes should see the king in his beauty, and thou shalt see the land that is far off. ஒன்று, அவன் பெயர் சிமியோன். Firstly his name was Simeon. அவன் எருசலேமில் இருந்தான். He was in Jerusalem. அவன் நீதி நிறைந்தவன். He was full of trust. தேவ பக்தி உள்ளவன். He was devout. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். He was waiting for the consolation of Israel. பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். And Holy Ghost was upon him. நீ கிறிஸ்துவை காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டாய் என்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு கிடைத்திருந்தது. He got a promise that he should not see death before he had seen Christ. ஆவியின் ஏவுதல் உள்ள ஒரு மனிதன். He was moved by the Spirit. இரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று அவன் தெளிவாய் சொன்ன ஒரு மனிதன். And he spoke clearly saying that my eyes have seen the salvation. பத்தாவதாக And tenthly லூக்கா 2:29 சொல்லுகிறான், Luke 2:29. ஆண்டவரே
உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். Lord, now lettest thou thy servant depart in peace according to thy word. சொல்றான் பாருங்க, என்னுடைய ஓட்டம் இப்போ என்ன, இனிமே எனக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, நான் பார்க்க வேண்டியதை நினைஞ்சிட்டேன், பார்த்துட்டேன். Because he has no more desire to live in the world, because what I have to see I have seen. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க? What our people are saying? என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டணும்னு நினைச்சேன், கட்டிட்டேன், ரைட், பரவாயில்ல, இனி நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிமா. அப்ப நீ பரலோகத்துக்கு போகல. I thought I should get my children wedded, I got them wedded, now it's right for me to die. நான் பிரிச்சு கொடுத்துட்டேன், இனி பிரச்சனை முடிஞ்சு போச்சு, இனி நான் கண்ணை மூடுறதுக்கு ரெடியா இருக்கேன், அந்த ஆளும் போக மாட்டான். I divided my property, now if I should close my eyes I will go to heaven, he will say you will not go. யார் போவா? Who will go? விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். சொல்லுங்க, இது முதல் எனக்கு என்ன இருக்கு? நீதியின் கிரீடம் இருக்கு. And I have fought a good fight of faith, I have kept my faith and I have finished my course. சமாதானத்தோடு போக விடுகிறேன். Only such person can go in peace. நம்முடைய ஓட்டம் சமாதானமா முடியணும். Our race should end in peace. சாக போற நேரத்துல இழுத்து பறிச்சு கத்தி கூச்சல் போட்டு பிசாசு வருது, தரிசனம் போச்சு, அவன் வர்றான் அப்படிலாம் சொல்லிட்டீங்கனாலே வண்டி எங்கேயோ தடுமாறி பள்ளத்துல இறங்கிச்சுன்னு அர்த்தம். At the time of death, if you should scream out and say that Satan is coming and something else is coming, then you are ending in failure. தேவதூதர்களை காண்கிறேன். I am seeing the மகிமையின் angels. தேசத்தை பார்க்கிறேன். I am seeing the glorious city. என் மீட்பரை காண்கிறேன். I am seeing my redeemer. நான் சமாதானத்தோடு போறேன். I am going in peace. என் வேலை முடிஞ்சிருச்சு. My race is over. என் வீட்டை நான் பார்த்துட்டேன். I have seen my house. இப்படி தான் நம்ம நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். This is how we should finish our race. சொல்றான், உம்முடைய ரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டு விட்டது, நான் யாரை பார்க்கணும்னு இந்த உலகத்துல வாழ்ந்தனோ அதை பார்த்துட்டேன், இப்போ என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர். He is saying that man, as I have seen salvation and whom I wanted to see I have seen, now I am going in peace. இப்போ அவனுக்கு சாவுல ஒரு பெரிய நிச்சயம். Now he has a great hope in his death. எவ்வளவு பெரிய ஒரு ஆசை பாத்தீங்களா? See what a great desire he has. யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Job says that my redeemer liveth. நான் அவரை பார்ப்பேன். And I will see him. அதான் நம்ம சமாதானத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடியற அடையாளம். That is the sign of our finishing our race in peace. ஆனா பிள்ளையாம் சொன்னாரே, But Balaam said, என்னுடைய ஓட்டம் நீதிமான் முடிவு, என்னுடைய என்ன நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. ஒரு நல்ல ஆசை. Let my end be as the end of a righteous and let my end be like him. அப்படிதான் அவன் ஜெபிச்சான். That's how he prayed. நீதிமான் மரிக்கிறது போல நான் மரிக்கணும். I should die as the righteous. என் முடிவு அவன் முடிவு போல இருக்கணும். My end should be like his. நல்ல ஆசை. That's a good desire. ஆனா பண்ணதெல்லாம் சேட்டை. But all what he had done is wrong. முடிவு என்னது? What is his end? அவனை குத்தி கொன்னாங்க. They killed him. அவன் நீதிமானா சாகல. And he did not lie as righteous. தீர்க்கதரிசியாய் தொடங்கி குறி சொல்லுகிறவனாய் ஓட்டத்தை தோல்வியாக முடித்தான். He started his life as a prophet but ended as a sorcerer. அதுபோல நம்ம எல்லாருக்கும் ஆசை, நானும் என் பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அப்படியே போயிடணும்பாங்க. பிள்ளை எங்க இருப்பான்? சாராய கடையில உட்கார்ந்திருப்பான். நல்ல ஆசைதான். ஆனா நீயும் உன் பிள்ளைகளும் கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து ஜீவியத்தை கட்டி எழுப்பினாதான் எங்க போக முடியும்? அங்க போய் சேர முடியும். We too have a desire that I and my children should finish our race victoriously and go up in his coming, but if you live a life accordingly only you can go in his coming. என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டாங்க. And for our salvation, என் சந்ததி இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துருச்சு. that my seed is come into this religion. இப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன். And even if he call me now I am ready to go. என் பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பெற்றாங்க. My children are all anointed. இனி ஆவியானவர் அவங்களை பாத்துக்குவாரு. I hear that the spirit of God will control them. அப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? சமாதானத்தோடு ஓட்டத்தை ஓடணும். That is how in peace we should end our race. நீங்க இந்த மிஷனரிகள் லைஃப் எல்லாம் படிச்சு பாருங்க. You look at the life of the missionaries. நல்லா படிச்சு பாருங்க. You just read and see. நீங்க ராபர்ட் கால்டுவெல் படிச்சிருக்கீங்களா? Have you read about Robert Caldwell? எங்க வந்தாரு? எடையங்குடி வந்தாரு. He came to Edayangudi. இந்த பக்கத்துல இருக்க எடையங்குடியில வந்தார். He came to this Edayangudi which is nearby. அவருக்கு மிஷனரி அந்த ஆவி ஏவுதல் வந்து இந்தியாவுக்கு புறப்படும் போது அவங்க அம்மா சாகுற நேரம். When the spirit was moving him to as a missionary to come to India, the mother was about to die. எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாரு. அந்த வாலிப வயதுல சின்ன பையனா வாலிப பையனா கிளம்பி வரும்போது பார்த்தா அவங்க அம்மா எழும்பி கூட நீ போயிட்டு வான்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது? சக்தி கிடையாது. He left out as a young person to come out to India. That time his mother was so sick that she was not even able to get up and go. எழும்பி அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறது கூட அவங்களுக்கு சக்தி இல்ல. படுத்திருக்கிற அந்த தாயை போய் இவரு குனிஞ்சு போய் முத்தம் கொடுத்துட்டு, ஏமா உன்னைய பராமரிக்க முடியல, எனக்கு போகாமலும் இருக்க முடியல, வேற வழி இல்ல, கர்த்தர் உங்களை பாத்துக்குவார், நான் போறேன்ட்டு கிளம்பி போறாரு. The mother who was not able to even get up, he went and hugged her on her bed and she said, I am not able to look after you, but I have to yield to the word of God, I have to go. அந்த நேரத்துல அந்த தாய் அந்த படுக்கையிலயும் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு
தான் பிள்ளை சேவைக்கு போறானேன்னு அப்படியே அனுமதிச்சு விடுறாங்க. It was at that time that mother in tears sent his son that he is going for the service of the Lord. அவங்க பரலோகம் போயிருப்பாங்களா போக மாட்டாங்களா? And it was her purpose like that. சொல்லுங்க, போயிருப்பாங்களா? அவங்க சேவைக்காக அப்படி விடுறாங்களே அந்த மரண நேரத்துல, ஏப்பா இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போடா, என் கண்ணை மூடிட்டு போடாமா நம்மாள். If it is our people, they'll say, you go after 10 days, you close my eyes and go. அவங்க எல்லாம் அப்படிதான் விட்டு கொடுக்கறாங்க. They left their children like that. நான் இதெல்லாம் படிச்சு பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. When I read all this, it was surprising to me. அப்படி தங்களுடைய பிள்ளைகளை அப்படி தானமா என்ன செய்றாங்க, வார்க்கறாங்க, பானபலியா வார்க்கறாங்க. They gave their children as an offering to the Lord. அப்ப அந்த தாய்க்குள்ள இருக்கிற ஆவிதான் இவனுக்குள்ள மிஷனரி ஆவியா என்ன செய்யுது, வேலையை தொடங்குகிறது. Then the spirit within the mother is only beginning the spirit of missionary within him. நம்ம பிள்ளைகளை இப்ப ஊழியத்து போனா எங்க யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப இனிமே கோயிலுக்கே போயிடாத, சண்டே சர்வீஸ் மட்டும் போனா. இப்படி அடிக்கடி கோயிலுக்கு போகும்போதே எனக்கு தெரியும் ஏதோ நடக்குதுன்னு. If our children are going to ministry, then we will ask them, has anybody told them often, don't go to the church, when you go often, I know something is going to happen. நீ முடியும் போது when you end up, அந்த பிள்ளை ஊழியத்துக்கு அனுப்பல, you are not sending children நீ to உன் கண்ணை மூடும்போது அந்த பிள்ளை எங்கேயோ இருந்துட்டு அவன் வாழ்ந்துகிட்டு இருப்பான். நீ இங்க என் பிள்ளைன்னே சாகணும். When you are closing your eyes, he will be living somewhere else and you will die out here saying my child and my child. ஊழியத்து போகக்கூடாதுன்னு பிடிச்சு வச்ச பிள்ளை உன்னை கடைசியில கண்ணை மூடிறானா? But the child whom you are closing, hindering from going to the ministry, is he closing eyes? அப்படி அல்ல. It's not so. நாம சரியான விதத்துல தெய்வீகத்துல வாழ்ந்து தெய்வீகத்துல முடிய பார்க்கணும். We should live in a divine manner and end up in a divine way. இப்ப சொல்றாரு அவரு, ஆண்டவரே உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் பார்த்து விட்டது, நான் எதை எதிர்பார்த்தனோ அது நடந்துருச்சு. இப்பொழுது நான் சமாதானத்தோடு என்னுடைய ஓட்டத்தை முடிக்க என்னை போக விடுகிறீர். Now he is saying, mine eyes have seen thy salvation, now let us thy servant depart in peace according to the word. நம்முடைய ஓட்டமும் சமாதானத்தோடு முடிய வேண்டும். Our race also should end in peace. கர்த்தாவே என்னை ஒரு சிமியோனை போல மாற்றும் ஆண்டவரே. Lord, you change me like Simeon. எல்லாரும் வேண்டிக் கொள்வோமா? Let's all kneel down. நம்முடைய வாழ்க்கையில அவங்க எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்கள். And they are all examples to us before us. நமக்கு இதெல்லாம் நம்முடைய மாதிரிக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். These are the words written for our example. அவர்கள் வாழ்ந்து காட்டினவர்கள். They have lived it. அந்த நாட்களில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க பாருங்க. See what a life they have lived those days. கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அனுபவமாக்கிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஒரு விசை தேவனை நோக்கி வேண்டிக் கொள்வோம். Let's ask God to give us the grace that we might live such a life these days. கர்த்தர் சத்தியத்தோடு கிருபையை தருகிறவர். Along with the truth, the Lord grants us grace. இப்பொழுது கிருபை நம்மேல் ஊற்றட்டும். Now let the grace be poured upon us. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம். சில நிமிடங்கள் முழங்கால் படியிடுவோம். கர்த்தாவே அந்த தந்தையான சீமியோனை போல என்னுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி தாரும் ஆண்டவரே. ஒரு காலத்துல அவன் எங்க இருந்தாரோ, ஆனால் கர்த்தர் எருசலேமிலே என்றைக்கு கொண்டு வந்து வைத்தாரோ ஓட்ட முடிகிறவரே எருசலேமிலே இருந்தான். நாம ஒரு காலத்துல எங்கே இருந்தோம், அங்கங்க இருந்தோம். ரைட். அறியாமையுள்ள காலங்கள், சத்தியத்தை ஆழங்களை அறியாத காலங்கள், ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாத காலங்கள், நாம் எப்படி எல்லாமோ இருந்துட்டோம். ஆவியானவருடைய நடத்திப்பு, ஆழமான சத்தியங்கள், அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஐக்கியம், ரட்சிப்பின் மகிமையான வெளிச்சம், இவைகள்லாம் பரிசுத்த ஆவி அனுபவம், இதெல்லாம் பெற்ற பின்பு நாம் எக்காரணத்தை மட்டும் எருசலேமை விட்டு போகவே கூடாது. எருசலேமிலேயே தரித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி உள்ளவங்களா இருங்க. வாயை திறந்து எல்லா இடங்களையும் கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு தரலன்னு துரோகிகளை போல் நம்ம சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ நன்மைகளை தந்தீர், என்ன வந்தாலும் நான் எருசலேமை விட்டு போய்விடக் கூடாது. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷம் அல்ல, எத்தனை வருஷமானாலும் நான் எருசலேமை விட்டு வெளியே போகவே கூடாது. ஆண்டவரே ஒரு காலத்துல நான் உலக நீதி உள்ளவனா இருந்தேன், பதிலுக்கு பதில் என்று இருந்தேன். ஆனால் இனிமேல் நான் பரிசுத்தவான்களுடைய நீதியில நிற்பேன். எனக்கு நல்ல ஒரு தேவ பக்தி தாருங்க தாவே. இந்த உலகத்துல நான் சிக்கிவிடக் கூடாது, உலகத்தால் கரைபட்டு விடக்கூடாது. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் நான் உலகத்தில் சிக்கிவிடக் கூடாது. போதும் என்கிற மனதை எனக்கு தாரும். நீர் கொடுத்தது எனக்கு போதும். சபையில ஒரு பெரிய பரிசுத்தாவியின் எழுப்புதலை, ஆறுதலை அனுப்பித்தாரும். ஆவியானவர் என்மேல் இருக்கட்டும், நான் சுவிசேஷம் சொல்லட்டும், கிறிஸ்து எனக்குள் உருவாகட்டும். எனக்கு தோல்வியே வரக்கூடாது கர்த்தாவே. எந்த யுத்தமானாலும் நான் ஜெயிக்க வேண்டும்.
ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை நடத்தும், ஏவுதல் கூடும். என் கண்கள் உம்முடைய இரட்சணியத்தை, உம்முடைய மகிமையை, நீர் வரும் பொழுது நான் உம்மை காண வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னுடைய ஓட்டம் சமாதானமாய் ஜெயமாய் முடிய வேண்டும். தேவரீர் அருள் செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் ஏவுதலை பெற்றுக் கொள்ளுங்கள், அது போதும். அதுவே உங்களை சரியாய் நடத்தும், சரியாய் போதிக்கும், சரியாய் உணர்த்தும், சரியாய் உங்களை சரியான பாதையில கொண்டு போய் நீ ரட்சணியத்தை காணும் வரை உன்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. ரெக்கனபலக திடபிகனபக திடா திடவானியா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, அந்த சிமியோனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்தது, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வின் அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. அது மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு பேசின வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய திட்டப்படி வாழ்ந்து சமாதானத்தோடு ஓட்டத்தை முடிக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் இயேசுவை கண்டது போல நாமும் இயேசுவை மகிமையில காண ஒரு உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.